எடுபடுமா? முருகனை முன்னிறுத்தும் அரசியல். தமிழக அரசியல்ல தமிழ் கடவுள் முருகனோட ஆதிக்கம் பல காலகட்டங்கள்ல வெளிப்பட்டிருக்கு. திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுறது தொடர்பான பிரச்சனை இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அது தொடர்பான வழக்குகள் உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் விசாரணையில இருக்கு. இதுக்கு முன்னால பல தலைவர்கள் முருகனை முன்னிறுத்தி அரசியல் செஞ்சதையும் தமிழ்நாடு பார்த்திருக்கு. தமிழ்நாட்டுல மத அரசியல் எடுபட்டிருக்கா? முருகனை தூக்கி பிடிக்கிறதா சொல்ற கட்சிகளுக்கு முருகன் அருள் கிடைச்சிருக்கா? 2026 தேர்தலில் திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனை எதிரொலிக்குமா? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற உச்சி பிள்ளையார் கோவில்ல காலம் காலமா கார்த்திகை தீபம் ஏத்தப்பட்டு வந்த நிலையில அங்க இருக்கிற சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற தூண்ல தீபம் ஏற்றணுங்கிற கோரிக்கை பல ஆண்டுகளா இருந்துட்டு வருது. அந்த கோரிக்கையோட உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு தாக்கல் செய்யப்பட அந்த மனுவை விசாரிச்ச நீதிமன்றம் தர்கா பக்கத்துல இருக்கிற தூண்ல தீபம் ஏற்ற அனுமதி கொடுத்து உத்தரவிட்டுச்சு. இந்த உத்தரவை அரசு நடைமுறைப்படுத்தலைன்னா நீதிமன்ற அவமதிப்பின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும்னு உத்தரவு போடப்பட்டுச்சு. நீதிமன்ற உத்தரவின்படி தீபம் ஏற்ற வந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில தீபம் ஏற்ற வந்தவங்களுக்கும் காவல்துறையினருக்கும் மோதல் ஏற்பட்டுச்சு. இதையடுத்து CISF வீரர்கள் பாதுகாப்போட தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவிட்டார். இதற்கும் அனுமதி மறுத்த தமிழ்நாடு அரசு அந்த பகுதியில 144 தடை உத்தரவு பிறப்பிச்சது. ஒரு நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக அரசு மேல்முறையீடு செஞ்ச நிலையில 144 உத்தரவுக்கு தடை விதிச்சு தீபம் ஏற்ற அனுமதிக்கும்படி அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. இந்த தீர்ப்பையும் நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு மறுத்ததோட 2017 இதே விவகாரத்துல இரு நீதிபதிகள் அளித்த உத்தரவை தான் அரசு கடைபிடிக்குதுன்னு இதை மாற்றும் அதிகாரம் தனி நீதிபதிக்கு இல்லைன்னு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுச்சு. இது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்ச நிலையில மதுரை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிற்கு எதிராக கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தரப்புல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. இதை விசாரிச்ச இரு நீதிபதிகள் அமர்வு தீபம் ஏற்றுவது தொடர்பா கோவில் நிர்வாகம் தான் முடிவெடுக்கணும்னு கருத்து தெரிவிச்சு வழக்க ஒத்தி வச்சிருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஆரம்பத்துல முருகனை அதிகமா பேசினது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். அடுத்து தேர்தல் அரசியல்ல முருகனை முதல்ல பயன்படுத்தினது திமுக தலைவராய் இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி தான். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது 1980ஆம் ஆண்டு நவம்பர் 30 திருச்செந்தூர் கோவில் இந்து சமய அறநிலையத்துறையோட பரிசோதனை அதிகாரியாயிருந்த சுப்பிரமணிய பிள்ளைங்கிற அதிகாரி மர்மமான முறையில இருக்க அதை எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டுச்சு. இது தொடர்பா விசாரணை செய்ய நீதிபதி CJR பால் தலைமையில விசாரணை ஆணையத்தை அமைச்சாரு முதலமைச்சர் எம்ஜிஆர். ஆனா ஆணையம் கொடுத்த அறிக்கையை அரசு வெளியிடல. குற்றவாளிகள் மேல நடவடிக்கை எடுக்காததால பிப்ரவரி 15 மதுரையில இருந்து திருச்செந்தூருக்கு நடைபயணம் போனாரு கருணாநிதி. அண்மையில முருகனை தேர்தல் அரசியல்ல முன்னெடுத்தாரு சீமான். முப்பாட்டன் முருகங்கிற அடிப்படையில பல்வேறு முன்னெடுப்புகளை அவர் மேற்கொண்ட நிலையில 2019 வரைக்கும் 1% கூடுதலாயிருந்த அவரோட வாக்கு சதவீதம் 2019 தேர்தலில் 3% தாண்டுச்சு. இவங்களுக்கு அடுத்து இப்ப வரைக்கும் முருகனை தொடர்ந்து அரசியலுக்கு பயன்படுத்துற கட்சியா பாஜக இருக்கு. கந்தசஷ்டி கவசத்தை அவமதிச்சதா போராட்டங்களை நடத்தின பாஜகவோட எல் முருகன் அடுத்து வேல் யாத்திரை மேற்கொண்டாரு. அடுத்து முருகன் மாநாடு, இப்போ திருப்பரங்குன்றம் தீபம்னு முருகனை சுத்தி பாஜகவோட அரசியல் கவனம் பெற்றிருக்கு. இந்திய அளவுல மத அரசியல் எடுபட்டிருந்தாலும் தமிழ்நாட்டுல மத அரசியலுக்கு வரவேற்பு இல்லைன்னு தான் சொல்லணும். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால பாஜக முருக கடவுளை முன்னிறுத்தி வேல் யாத்திரையை நடத்துச்சு. அப்போ பாஜக கூட்டணியிலையும் ஆட்சியிலையும் இருந்த அதிமுக அரசு அப்போதைய பாஜக தலைவர் எல் முருகனின் வேல் யாத்திரைக்கு அனுமதி கொடுக்கல. அப்போ வேல் யாத்திரை அரசியல்ல பேசுபொருளா மாற அதோட பலன் பாஜகவுக்கு கிடைக்கலங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. 2021 தேர்தலில் 20 இடங்கள்ல போட்டியிட்ட பாஜக 4 இடத்துல வெற்றி பெற்றுச்சு. 2.62% வாக்குகளை மட்டுமே வாங்குச்சு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ராமரை வச்சு அரசியல் செய்யறதா கருதப்பட்டாலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு கடவுளை முன்னிறுத்தி அரசியல் செஞ்சதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒடிஷாவில் பூரி ஜெகநாதரை முன்னிறுத்தி அரசியல் செஞ்சு அங்க ஆட்சி அமைச்சாங்க.
கொல்கத்தாவில் ஜெய் துர்காங்கிற கோஷத்துல அரசியல் செஞ்சு மாநிலத்தோட 2வது பெரிய கட்சியா உயர்ந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாஜகவோட ஆன்மீக அரசியல் இதுவரைக்கும் எந்த பலனையும் கொடுக்கலங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. காரணம், மாநிலத்தை ஆட்சி செய்யற திமுக கோவில் திருப்பணிகள்ல புதிய சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. 1400க்கும் மேற்பட்ட கோவில் கும்பாபிஷேகங்கள், 800க்கும் அதிகமான கோவில்கள்ல அன்னதான திட்டம் விரிவாக்கம், நூற்றுக்கணக்கான கோவில் குளங்களை சீரமைச்சது, புதுசா பல திருக்குளங்களை உருவாக்குனதுன்னு அறநிலையத்துறை மூலமா பல திட்டங்களை முன்னெடுக்குது. இந்து முன்னணியை முன்னிறுத்தி பாஜக முருக பக்தர்கள் மாநாடு போட்டு அதுல அதிமுகவையும் இணைக்க, திமுக அரசே பழனியில முருகன் மாநாடு நடத்தி ஆன்மீகத்துக்கு தாங்கள் எதிரிகள் இல்லைங்கிறத அறிவிச்சது. மொத்தத்துல தமிழ்நாட்டுல அண்மை காலமா முருகனை முன்னிறுத்தி நடத்தப்படுற அரசியல்ல 2026 தேர்தல்ல முருகன் எந்த கட்சிக்கு அருள் கொடுப்பாருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.